இன்றைய சமையல் காணொளி கையல் மீனும் மாங்காவும் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறோம். முதல்ல நாங்கள் மீனை வெட்டிட்டு வந்துடுவோம். இப்போ நாங்கள் மீனை கழுவி எடுத்துட்டோம். இப்போ அடுத்ததான் முக்கியமானது இந்த குண்டு மிளகாவை பிடுங்கி கொண்டு போவோம். மீன் குழம்பு எப்போயுமே புளியாக இருக்கணும். அதனால் நாங்கள் புளியும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். இந்த புளி ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுருவோம். இப்போ சட்டி நல்லா சூடாகிட்டு அதில் நாங்கள் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கொள்வோம். கடுகு, வெந்தயம், சீரகம் மூண்டையும் சேர்த்துக்கொள்வோம். சின்ன வெங்காயம் தான் இந்த கறிக்கு சேர்த்துக்கொள்ளணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கொள்வோம். அதோடையே உள்ளியையும் சேர்த்துக்கொள்வோம். நாங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி மூன்றும் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர அளவுக்கு எண்ணெயிலேயே வதக்கி எடுக்கணும். இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி எல்லாம் ஓரளவு பொன்னிறமாக வதங்கிட்டு இந்த நேரத்திலேயே நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ தக்காளி பழம் பாருங்கள், எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த நேரத்தில் டீ பார்டர் ஸ்பெஷல் மிளகாத்தூளை சேர்த்துக்கொள்ளுவோம். நல்லா எண்ணெயிலேயே மிளகாத்தூளை கிளறி விட்டுட்டு அடுத்ததாக நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற 2வது தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுவோம். இப்போ தூள்ட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நாங்கள் புளியை முதல்ல தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். பாருங்கள் அப்படி இருக்கண்டு. இப்போ நல்லா புளி ஊறிட்டு இதுக்கு பிறகு நல்ல புளியில் சாறு வரும். அதுக்காக தான் முதல்லையே தண்ணியில் புளியை ஊற வச்சு கொள்ளணும். இப்போ நாங்கள் கரைச்சி வச்சிருக்கிற பழப்புளியை மீனுக்குள்ளே ஊற்றி மீனை ஊற வைப்போம் நல்லா புளியோட சேர்த்து. அடுத்தது மீன் கறிக்கு தேவையான அளவு உப்பை இந்த மீனுக்குள்ளேயே போடுவோம். இப்போ குழம்பு பாருங்கள் கொதிக்க வலிக்கிட்டு இந்த நேரத்தில் நாங்கள் மாங்காய் வெட்டி போட்டுக்கொள்ளுவோம்.
இப்போ நல்லா கறி கொதிக்க வலிக்கிட்டு இப்போ நாங்கள் ஒரு கிளறி விடுவோம். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இந்த நேரத்தில் நாங்கள் மீனை கொட்டிடுவோம். இப்போ மீன் பாருங்கள் பழப்புளியிலையும் உப்புலையும் நல்லா ஊறி இருக்குது. பார்க்கவே ஆசையாக இருக்குது தானே. மீன் குழம்பு வச்சா எப்பயுமே மீன் குழம்பு நல்லா புளியாக இருக்கணும், அப்படி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கு நாங்களும் இந்த கயல் மீனை நல்லா புளிக்கறியாக தான் வச்சு கொண்டிருக்கிறோம். குண்டு மிளகாய், இந்த மிளகாவை இப்படி மேலால் கொஞ்சமாக கீறிட்டு இப்படி இருக்கா கீறிட்டு இந்த குழம்புல போட்டுருவோம். இந்த மிளகாய் வந்து நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, உரைக்கும், டேஸ்ட் இருக்காது, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த மிளகாய் சாப்பிட்றதால எங்களுக்கு நிறைய ஹெல்தியான விஷயங்கள் இருக்குது. இது சாப்பிட்டீங்கன்னா அல்சர்காரருக்கு நல்லம்மா, அல்சர்காரருக்கு உடனடியான நிவாரணமாக இந்த மிளகாய் இருக்குமா. மீனை வந்து குழம்புக்குள்ளே போட்டதுக்கு பிறகு கிளறக்கூடாது, கிளறுனா மீன் உடைஞ்சு போயிடும். அதனால ஒரே ஒருக்கா கிண்டி விடுவோம். அப்படி இப்போ மீன் குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இந்த நேரத்தில் நாங்கள் முதலாவது பால் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ ஒரு நல்லா கிளறிட்டு ஒரு கொதியோடு இறக்கிறோம். இங்கே பாருங்கள் மீனெல்லாம் இப்படி இருக்கண்டு. இப்போ ஒரு கொதி கொதிச்சதும் இறக்கிறோம் உடனடியாக. இங்கே பாருங்க எப்படி இருக்குண்டு மாங்காயை. இங்கே பாருங்கள் மீன் எப்படி அவிஞ்சிருக்காண்டு. உடன் மீன் வேறையா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது கயல் மீனும் மாங்காவும் போட்டு குழம்பு வச்சா அது ஒன்றே காணும் மண்டைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் வந்து சிவப்பு பச்சரிசி சோறும் சூட மீன் பொரியலும் அதோட கயல் மீனும் மாங்காவும் போட்டு நல்ல ஒரு புளி குழம்பும். இப்போ டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்கண்டு. மழை நேரத்தில் சுட சுட மீன் குழம்பும் சிவப்பு பச்சரிசி சோறும் சாப்பிட எப்படி இருக்கு தெரியுமா. மீன் கறி நல்ல புளியாக நல்ல டேஸ்டாக இருக்குது. கயல் மீன் வந்து தசை கூட பாருங்க எப்படி இருக்காண்டு. சுடுது சுட சுட இருக்கு. இந்த மிளகா மழை நேரத்தில் மீன் குழம்பு வச்சுட்டு ரசித்து ரசித்து சாப்பிட்றது எல்லாருக்கும் விருப்பமாக இருக்கும். அதுவும் சிவப்பு பச்சரிசி சோத்தோடு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கும் ஒரு சுவையான சமையல் காணொளி. இதுபோல் நாளைக்கு இன்னொரு சுவையான சமையல் காணொளியோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். பாய்.